அவல் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா. அதுக்கு ஒரு கப் அவல் எடுத்து இந்த கப்பில் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த அவலை ஒரு பாத்திரத்தில் கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி எடுத்துருவோம். அவலை நல்லா களைஞ்சி இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் இருத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த இருத்து வச்சிருக்க அவலை அதில் போட்டு லேசாக சிம்மில் வச்சு வறுத்துப்போம். இது லேசாக இப்படி வறுப்பட்டோம்னா எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் பால் ஊற்றிப்போம். 5 நிமிஷம் இப்படி நல்லா கொதிக்க விட்டோம்னா அந்த அவல் நல்லா வெந்துடும். இப்படி கொதிச்சோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த சர்க்கரை இதில் போட்டு நல்லா இது கலந்து விட்டு சர்க்கரை கரைஞ்சோன்னா அடுப்பை பற்ற வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும். சர்க்கரை கரைஞ்சோன்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுருவோம். தேங்காய் பூ போட்டோன்னா ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் போட்டு கடைசியாக அதில் ஒரு ஸ்ட்ரிங் குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கலாம்.